ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிளேக் அண்ட் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரீபான் காஸ்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்டோட பவர் லைனுங்க, அதுக்கப்புறம் ஹார்னோட பவர் லைன், அப்புறம் சைட் ஸ்டாண்ட் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இதோட பவர் லைன், நியூட்ரல் சுவிட்சோட பவர் லைன், கிளச்சோட பவர் லைன், இதை பார்க்க போகிறோங்க. நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்குங்க. பவர் லைன் வந்தாவே வண்டியில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டு டைகிராமாக பார்ப்போங்க. அது நமக்கு தெரிஞ்சதாங்க. இந்த வீடியோவில் தாங்க சொல்கிறேன். வண்டியில் வச்சு காட்டுறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டைகிராமாக பார்ப்போம். டைகிராம் வச்சு காமிக்கிற ரீசன் உங்களுக்கு தெரியும். வண்டியில் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு எங்கே போகுதுன்னு சொல்லும்போது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். டைகிராம் பார்க்கும்போது இன்னும் கிளியர் கட்டாக இருக்குங்க. இது மாதிரி தான் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நம்ம யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆரி ரீபான் கிளாஸ் விட்டு போய் பாருங்கள். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா அது நிறைய டேட்டா போட்டிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி, டிஸ்க்ளைமர், ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ண அதை பற்றி போட்டிருப்போம். அப்புறம் இந்த வீடியோக்குரிய ஏதாவது ரெக்கார்டு வீடியோஸ் லிங்க் இருந்தால் அதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோக்குரிய ரெக்கார்டு வீடியோஸ் அப்படின்னா நம்ம சொல்லிடுவாங்க, இப்போ இது வந்து போன வீடியோ பண்ணிட்டோம், அதை பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் இருக்குங்களா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஐடியா சப்போர்ட்டிவாக இருக்கும். எப்படி கழட்டி மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அதை சொல்லியிருப்போம் இன்னும் கிளியராகவே. அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். 1080 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துருங்க. அது சொன்ன மாதிரி தான். கமெண்ட்டை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறோம், ஏதாவது சேஞ்சஸ் அப்டேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பின் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ஈஸி தாங்க ராயல் என்ஃபீல்டு, அதுவும் ரீபான் கிளாஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க. மேக்ஸிமம் ஒர்க்கு நாமளே பண்ணிடலாம். இதான் ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்லிட்டு வரோம். பேட்டரிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் ஃபியூஸ் டூல் என்ன ஆகிட்டு ஃபியூஸ் டூலேருந்து அவுட் ஆகக்கூடியது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸோட பின் நம்பர் 8க்கு போங்க, பேட்டரி பாசிட்டிவ். அப்புறம் பேட்டரிலேருந்து வர பாசிட்டிவ் ஃபியூஸ் டூல் என்ன ஆகிட்டு ஃபியூஸ் டூலேருந்து கீ இன்னில் போகுதுங்க. இது இக்னிஷன் சொல்லுவாங்க, கீ என்னங்க, நான் வந்து கீ என்ன சொல்லிக்கிறேங்க. கீ இன்னில் போகுது. கீ அவுட்டு சாவி திருப்பும் போது ஃபியூஸ் 4 லைன் போயிட்டு ஃபியூஸ் 4லேருந்து வர அவுட் ஆகக்கூடிய அந்த லைன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸோட பின் நம்பர் 1ல் போகுதுங்க. அப்போ பின் நம்பர் 1 8 இதுக்குரிய பவர் லைன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸோட பின் நம்பர் 5 கிரவுண்டுங்க. அது பேட்டரியோட நெகட்டிவ் கனெக்டாக இருக்குங்க. ரெண்டாவது ஹார்னை பற்றி பார்ப்போங்க. ஹார்ன் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பேட்டரியோட பாசிட்டிவ் ஃபியூஸ் டூல் என்ன ஆகிட்டு ஃபியூஸ் டூலேருந்து அவுட் ஆகி கீ இன் போகுது இல்லைங்களா, அது கீ அவுட் ஆகிட்டு ஃபியூஸ் 5ல் இன் ஆகிட்டு ஃபியூஸ் 5லேருந்து அவுட் ஆகி பேட்டரி பாசிட்டிவ் தாங்க. அது எங்கே வரும் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் இந்த ஹார்னோட பாசிட்டிவில் வந்துடுங்க. இது கண்ட்ரோலாக தான் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும்தாங்க சுவிட்சு மூலமாக கொடுப்போம். நெகட்டிவ் சுவிட்சுக்குள்ளே வந்து வெளியே வரும். இப்போ பாசிட்டிவ் கிடச்சிட்டே இருக்குது. நம்ம எப்போல்லாம் சுவிட்ச் அழுத்துறோமோ அப்போ நெகட்டிவ் இங்கே அலோவ் பண்ணுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடச்சிருச்சுன்னா இந்த ஹாரன் ப்ளோ ஆரம்பிச்சிடும். சைட் ஸ்டாண்ட் சுவிட்சுக்குரிய சாக்கெட்டு, நியூட்ரல் சுவிட்சுக்குரிய சாக்கெட்டு, அப்புறம் இந்த கிராங்க் பொசிஷன் சென்சரோட சாக்கெட்டு, அது எல்லாமே இதில் தாங்க இருக்கும். அதுக்கு இந்த கவரை கழட்டணும். இதில் வந்து ஒரு போல்ட்டை கழட்டணும். எல்லாமே 10 mm தாங்க. லெஃப்ட் சைடு லூஸு. நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது சாவி இதற்கு கூட சென்டர் பார்க்கிங்க பொசிஷன் நோட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்ம வீடியோ சொல்லிட்டு வரோம், பார்த்துருப்பீங்க. இந்த கவரை இப்படி இழுத்து பிடிச்சாக்கலாம், ரொம்ப இழுத்துறாதீங்க, ஓரளவுக்கு இழுக்கலாம். இழுத்து பிடிச்சாக்க வெளியே எடுக்கணும். ஆனால் இங்கே டேக் போட்டிருப்பாங்க. இந்த டேக் எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த லாக் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி ஷார்ப்பான நீடில் வச்சு ப்ரெஸ் பண்ணாவே ஈஸி டேக்கை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாக்கெட் செட்டப் எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுக்கும்போது நேக்காக வெளியே எடுக்கணுங்க. ஏன்னா இது பாருங்கள், இந்த ஸ்டீல் பெல்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதில் மேலே காட்டுறோம் பாருங்கள், நீட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் நீட்டப்பட்டிருக்கும். அதனால் இப்படி இதுக்குள்ளே போயிருக்கும். இப்படி எடுத்து வளர்க்குற மாதிரி எடுக்கணும். மேலே இல்லைங்க, கீழே ஜஸ்ட்டு இது தெரியாதனால உங்களுக்கு மேலே காட்டுறேன். அவ்வளோ எடுத்தாச்சுங்க. இதாங்க சைட் ஸ்டாண்டுக்குரிய சாக்கெட் செட்டப்பு. இது கிராங்க் பொசிஷன் சென்சருக்குரிய சாக்கெட் செட்டப்பு. இது நியூட்ரல் சுவிட்சுக்குரிய சாக்கெட் செட்டப்பு. இப்போ இது பார்ப்போம். இதோட பவர் லைன் பார்க்கும்போது பாசிட்டிவ் க்ரீனில் போகுது, நெகட்டிவ் பிளாக்கில் போகுது. நியூட்ரல் சுவிட்ச் பார்க்கலாம். இந்த கிராங்க் பொசிஷன் ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி மேக்ஸிமம் வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சுங்க. அதோட கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நியூட்ரல் சுவிட்ச்னு பார்க்கும்போது வரக்கூடிய ஒயரிங் லைனு ப்ரௌனில் பிளாக்கு பாசிட்டிவ், பிளாக்கு நெகட்டிவ். இப்போ சைட் ஸ்டாண்ட் சுவிட்சு இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சைட் ஸ்டாண்ட் போட்ட வாக்கில் கிளச் அமுத்தி ஃபஸ்ட் கியர் போட்டே ஆஃப் ஆகுது அப்படிங்கிற ரீசனும் இதில் பார்த்துடலாம். இந்த சாக்கெட் ரிமூவ் பண்ணிடுறேன். சைட் ஸ்டாண்டோட சாக்கெட்டை பிட் ஒயர் கனெக்ட் பண்ணிடுறேன். சாக்கெட்டை லாக் பண்ணிடலாம். இப்போ வண்டி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வோல்ட்டை மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். DC 3PH மல்டிமீட்டரை. இந்த க்ரீன் கலர் இருக்குங்களா, அது பாசிட்டிவ். இந்த பிளாக் கலர் இருக்குங்களா, அது நெகட்டிவ். அப்போ கன்சர்ன் பாசிட்டிவ், கன்சர்ன் நெகட்டிவ். ரெட் ப்ராப்பு, பிளாக் ப்ராப்பு. சுவிட்சில் வோல்ட்டு வருது பாருங்கள், 11.56 வருதுங்க அதோட வோல்ட்டு. இப்போ சைட் ஸ்டாண்டை என்கேஜ் பண்ணிடலாம். என்கேஜ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு வோல்ட்டை மெஷர் பண்ணுவோம்.
வோல்ட்டு வரலைங்க, 0 வோல்ட்டு தான் ரீடிங் சம்திங் காட்டுது, ஆனால் 0 வோல்ட்டு தான். அப்போ சைட் ஸ்டாண்ட் என்கேஜ் பண்ணும்போது 0 காட்டுது, சைட் ஸ்டாண்டை என்கேஜ் பண்ணாத அப்போ வோல்ட்டு காட்டுது. இந்த க்ரீன் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த பாசிட்டிவ் எங்கேருந்து வரணும்னா ஈஸியோட லெக்லேருந்து வருங்க. இப்போ சைட் ஸ்டாண்டை என்கேஜ் பண்ணாதப்போ கண்டினியூட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சாவியை ஆஃப் பண்ணிடணும். உங்களுக்கு பீப் சவுண்டு வரல, அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகலை. ஆனால் சைட் ஸ்டாண்டு சுவிட்சு அதாங்க சைட் ஸ்டாண்டை என்கேஜ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ப்ளஸ் மைனஸு கனெக்ட் ஆகுது. அப்போ ஈஸி என்ன பண்ணுன்னா ப்ளஸ் மைனஸ் இதில் கனெக்ட் ஆகுது சைட் ஸ்டாண்ட் வகையிலைங்க. சைட் ஸ்டாண்ட் போடும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகுது. அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க, கிளட்ச் அமுத்தி ஃபஸ்ட் கியர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணிடுச்சுனாவே இது மாதிரி சென்ஸ் பண்ணிவிட்டு எதை கட் பண்ணும் அப்படின்னா ஃபியூவல் லைனுக்கு போகக்கூடிய பவரையும் இக்னிஷன் காயிலுக்கு போகக்கூடிய பவரையும் கட் பண்ணுங்கள். ஃபியூவல் லைனு பார்க்கும்போது ஃபியூவல் பம்ப் போடுறதுலே நெகட்டிவ்ங்க, ஃபியூவல் இன்ஜெக்டோட நெகட்டிவ் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எப்படின்னா இந்த ஃபியூல் பம்ப் இருக்கிற நெகட்டிவ் அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே ஈஸியில் இருந்து தாங்க வரும், அதுவும் சிக்னலாக வருங்க. சிக்னல் ஜஸ்ட் கட் பண்ணிடுங்க, அதை நாங்கப்பட்டது இது ரெண்டும் ஆஃப் ஆயிருங்க. இக்னிஷன் காயில்னு பார்க்கும்போதுங்க இக்னிஷன் காயில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த சிக்னல் ஈஸியிலேருந்து தாங்க வரும். ஈஸி என்ன பண்ணுன்னா இக்னிஷன் காயில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த சிக்னலை டவுன் பண்ணிடுங்க, அதனால தான் உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகுது. இப்போ ஏதோ ஒரு ரீசனால உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் சுவிட்ச் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சைட் ஸ்டாண்ட் சுவிட்சை என்கேஜ் பண்ணிட்டேன், அதாவது சைட் ஸ்டாண்டை என்கேஜ் பண்ணிட்டேன். இந்த நேரம் பார்த்து இப்படி இதே கண்டிஷன் டேமேஜ் ஆயிடுச்சு. நான் என்ன தான் வந்து சைட் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணி விட்டாலுமே கூட என்ன ஆகும்னா இந்த ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆயிரும். ஏன்னா இந்த சுவிட்ச் வந்து பாதிக்கப்பட்டனால ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆயிரும். அப்போ பார்த்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளட்ச் அமுத்தி ஃபஸ்ட் கியர் போட்டாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது, ஆஃப் ஆயிரும். நாம் நினைக்கலாம் இது மேலே ஏற்றிருக்கோம் அப்படின்ட்டு, ஆனால் டேமேஜ் ஆன சைட் ஸ்டாண்ட் சுவிட்ச். அந்த கண்டிஷன் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைட் ஸ்டாண்ட் சுவிட்சோட ஸ்டாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம் டெம்பரரியாங்க. ஆனால் மற்றபடி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒர்க்குன்னு சொல்லி அதை ரெடி பண்ணிக்கணுங்க. இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு சைட் ஸ்டாண்ட் சுவிட்சை. இதனாகப்பட்டது அந்த ஒயரிங் அந்த சொல்ல கனெக்ட் ஆகலை. இப்போ நம்ம சைட் ஸ்டாண்டை போட்டுடலாங்க, வண்டி ஆன் பண்ணிடலாம். ஆன் ஆயிடுச்சு. இப்போ கிளட்ச் அமுத்தி ஃபஸ்ட் கியர் போடுறேன், வண்டி ஆஃப் ஆகாது பாருங்கள், போயிட்டுருக்கு. சைட் ஸ்டாண்ட் போட்டு தான் இருக்குது. அதாவது நம்ம சைட் ஸ்டாண்ட் சுவிட்சை இருந்து விலக்கி விட்டுடுறோம், அது கணக்கில் தான் இருக்குது, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்குங்க. இந்த மாதிரி கேஸில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் சுவிட்சு மாற்றிக்க வேண்டியதான். இது ஒரு ஐடியாங்க. ஆனால் பொதுவாக சொல்கிறது என்ன பண்ணால் இந்த சைட் ஸ்டாண்ட் சுவிட்சு ஈஸியில் இருந்தாலும் அந்த க்ரீன் கலர் ஒரு மூலமாக பாசிட்டிவ் வருது. அது என்ன பண்ணால் எதாவது சென்ஸ் பண்ணுச்சுன்னா ஃபியூவல் லைனுக்கு போகக்கூடிய பவர், அதுக்கப்புறம் அந்த இக்னிஷனுக்கு போகக்கூடிய லைனு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுரும். அதனாகப்பட்ட தான் வண்டி ஆஃப் ஆகிறது. இப்போ இதை கனெக்ட் பண்ணி விட்டுருதாங்க, நியூட்ரல் பண்ணிடுறேன். சைட் ஸ்டாண்ட் போட்டே இருக்கட்டும். இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு, ஆஃப் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆச்சு சைட் ஸ்டாண்ட் லைனில். அப்போ யூஸ் டிலீட் பண்ணிவிட்டு ஃபியூவல் லைனுக்கு போகக்கூடிய அந்த நெகட்டிவ், அதுக்கப்புறம் இக்னிஷன் லைனுக்கு போகக்கூடிய சிக்னல் அதெல்லாம் கொடுக்காது, டவுன் பண்ணிடும். அதனால் வந்து வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு, சரி கிளட்ச் அமுத்தி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ஆக் ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து இந்த ஈஸியிலேருந்து தான் போகும், அதுவும் கொடுக்காது இல்லைங்களா. அது ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம், அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக் ஸ்டார்டரில் கொடுத்தா கூட அதுக்கு ஒரு நெகட்டிவ், ஆக் ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் லைன் கொடுத்தாலுமே கூட சரி வர கொடுக்கல, டவுன் பண்ணி வச்சிருக்கு, அப்போ ஸ்டார்ட் ஆகாது. இது ஒரு ஐடியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நியூட்ரல் சுவிட்சை பற்றி பார்க்கலாம். நியூட்ரல் சுவிட்ச் சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். விட்டு ஒயர் போட்டுடுறேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சாவி ஆனில் இருக்கக்கூடாதுங்க, மாட்டியாச்சு. இப்போ தான் சாவி ஆன் பண்ணுறோம், கில் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுறோம். இப்போ மெஷர் பண்ணலாங்க வோல்ட் எவ்வளோ காட்டுது அப்படின்ட்டு. வண்டி நியூட்ரல் இருக்குது, மல்டிமீட்டர் டீசல் திருப்பிட்டேன். இதில் ப்ரௌனில் பிளாக் வர்றது பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். அப்போ ரெட் ப்ராப்பு பாசிட்டிவ், பிளாக் ப்ராப்பு நெகட்டிவ். நியூட்ரல் இருக்குங்க கீரு, அதை நாங்கள் பட்டது வோல்ட் காட்டல, 0.08 காட்டுது. நம்ம 0னே கன்சல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீர் என்கேஜ் பண்ணுறேன், நியூட்ரலுக்கு பார்த்துட்டிங்களா. இப்போ கீர் என்கேஜ் பண்ணுறேன். இந்த டயத்தில் இதனுடைய வேல்யூ மெஷர் பண்ணுவோம். 4.96 அந்த மாதிரி ரேஞ்சில் காட்டுது. அப்போ கீர் என்கேஜ் பண்ணும்போது வோல்ட்டு பாஸ் ஆகுது, நியூட்ரல் இருக்கும்போது வோல்ட்டு பாஸ் ஆகலை. நமக்கு தெரிஞ்சதாங்களே, இதில் வோல்ட்டு காட்டுதுன்னா ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகலை, வோல்ட்டு காட்டாட்டி ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகுன்னு அர்த்தம். கீர் போட்டு வச்சவங்கள பார்க்கும்போது வோல்ட்டு வந்துச்சு, ஆனால் நியூட்ரல் பண்ணப்போ வோல்ட்டு வரலை. இப்போ வோல்ட்டு வருது. இதே கீர் கண்டிஷன் நம்ம கண்டினியூட்டி பார்த்தலாம், கீ ஆஃப் பண்ணிடலாம். வண்டி கீரு கண்டினியூட்டி பீப் சவுண்டு வரலை. அப்போ இதனுடைய கன்சர்ன் ப்ளஸ் மைனஸை இது கனெக்ட் பண்ணலை. இப்போ நியூட்ரல் பண்ணிவிட்டு பார்ப்போம். நியூட்ரல் பண்ணிட்டு பார்த்தா வோல்ட்டு வராது, ஆனால் இந்த ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகுது நியூட்ரலில்.
அப்போ பார்த்துட்டிங்களா, வோல்ட் வரல பண்ணாவே இந்த செக்ஷன் சொல்கிறாங்க ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுது. வோல்ட் வந்தால் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகலை. இந்த டூம் செட்டப்லாம் கல்டிவேட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். கிளட்ச் சுவிட்ச் வரையும் ட்ராக் பண்ணால் இங்கே வருது. அதில் பாசிட்டிவ் வந்து ப்ரௌனில் ப்ளூ, நெகட்டிவ் பிளாக்கு. ரிமூவ் பண்ணி பிட் ஒயர் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ சாவியை ஆன் பண்ணிடலாம். வோல்ட் செக் பண்ணுறப்ப தாங்க சாவியான கில் சுவிட்ச் ஆனு. இந்த கிளட்ச் சுவிட்சோட வோல்ட்டை பார்த்துருவோம். பாசிட்டிவ் லைனு ப்ரௌனில் ப்ளூ, நெகட்டிவ் வந்து பிளாக். பாசிட்டிவ்னா நம்ம என்னங்க பண்ணுவோம், மல்டிமீட்டர் ரெட் ப்ராப் தானே வைப்போம். மல்டிமீட்டர் டி சொல்லிட்டு திருப்பிட்டேன். பாசிட்டிவில் ரெட் ப்ராப்பு, நெகட்டிவில் பிளாக் ப்ராப்பு வச்சாச்சு. வோல்ட்டுன்னு பார்க்கும்போது 11.53 வருது. இது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் தேவையில்லைங்க. இப்போ நான் கிளட்சை என்கேஜ் பண்ணுறேன். வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 0 காட்டுது. அப்போ வோல்ட்டு 0 காட்டினா என்ன அர்த்தம், கிளட்ச் சுவிட்ச் அழுத்தும் போது அந்த ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகுது. கிளட்ச் சுவிட்சை ரிலீஸ் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகலை, அதனால் வோல்ட்டு காட்டுது. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை கண்டினியூட்டிலையும் வச்சு காட்டுறேன். நான் சாவி ஆஃப் பண்ணிடலாம். கண்டினியூட்டி மோடில் மல்டிமீட்டர் திருப்பிடுறேன். கண்டினியூ பீப் சவுண்டு தாங்களே, நான் கிளட்ச் சுவிட்ச் என்கேஜ் பண்ணவே இல்லை, அதனால் பீப் சவுண்டு வரல. ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக இருக்குது, கனெக்ட் ஆகலை. அதே கிளட்ச் சுவிட்ச் அமுத்துறேன், பீப் சவுண்டு வருது பாருங்கள். அப்போ ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகுது. 0 விட்டனா வோல்ட்டு, ப்ரெஸ் பண்ணால் 0, ஏன்னா அது கனெக்ட் பண்ணுது ப்ளஸ் மைனஸை. அப்போ சைட் சென்சிட்டிவில் பார்த்துருப்பீங்க, வோல்ட்டு காமிச்சு அப்படின்னா அப்போ ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாங்க பீப் சவுண்டு வராது கண்டினியூட்டி மோடு போட்டு பார்க்கும்போது. அதுவே வோல்ட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணப்படுது. அந்த இடத்துல நம்ம கண்டினியூட்டி மோடு வச்சா பீப் சவுண்டு வரும். அதாங்க சைட் ஸ்டாண்ட் சுவிட்சுக்கும் நியூட்ரல் சுவிட்சுக்கும் கிளட்ச் சுவிட்சுக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஏர், ஃபியூவல், ஃபயர் தேவைங்க. ஏர் நாம் ஆக்சிலேட்டர் மூலமாக கொடுப்போம். ஃபியூவல் எப்படி கொடுப்போம், ஃபியூவல் பம்ப் மூலமாக, ஃபியூல் இன்ஜெக்டர் மூலமாக தான் இன்ஜினுக்கு வந்து செலுத்தப்படுது. அப்புறம் ஃபயர் இக்னிஷன் கனெக்ட் மூலம் செலுத்தப்படுது. யாரை விட்டுறாங்க, ஃபியூவல் லைனையும் ஃபயர் லைனையும் கட் பண்ணுறது மூலமாக இன்ஜின் ஆஃப் ஆகுது. இதாங்க மெயினான ஐடியா. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. பேட்டரியோட நெகட்டிவ் சைட் ஸ்டாண்ட் சுவிட்சோட பின் நம்பர் 2ல் கனெக்ட் ஆகுது பிளாக் ஒயரில். அதே சமயம் அந்த நெகட்டிவ் பிளாக் ஒயர் மூலமாக பின் நம்பர் 2 நியூட்ரல் சுவிட்ச் கனெக்ட் ஆகுது. அந்த நெகட்டிவ் பிளாக் ஒயரில் கிளட்ச் சுவிட்சோட பின் நம்பர் 1ல் கனெக்ட் ஆகுது. அந்த நெகட்டிவ் ஆர்என் சுவிட்சோட பின் நம்பர் 4ல் கனெக்ட் ஆகுது. பின் நம்பர் 5 வயலட்டில் பிளாக் ஒயர் மூலமாக ஆர்எனோட நெகட்டிவ்க்கு போகுதுங்க. அப்போ ஆர்என் சுவிட்சை லாக் பண்ணால் நெகட்டிவ் கனெக்ட் ஆகிட்டு ஆர்எனுக்கு தேவையான நெகட்டிவ் கிடைக்குது. இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பவர் லைன் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பவர் லைன் பேட்டரியோட பாசிட்டிவ் ரெட் ஒயர் மூலமாக ஃபியூஸ் 2க்கு என்னாது, ஃபியூஸ் 2லேருந்து அவுட் ஆகிறது டேரெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பின் நம்பர் 8ல் கனெக்ட் ஆகுது. ஃபியூஸ் 2லேருந்து அவுட் ஆகக்கூடிய அந்த பேட்டரி பாசிட்டிவ் கீழே இன் ஆகிட்டு கீழே அவுட்டு ரெட்டில் ஒயிட் ஒயர் மூலமாக ஃபியூஸ் 4ல் இன் ஆகுது. ஃபியூஸ் 4ஓட அவுட்டு ஒயிட் ஒயர் மூலமாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பின் நம்பர் 1ல் கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணலாம், இங்கே ரெட்டில் ஒயிட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன இங்கே மென்ஷன் பண்ணல பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் ஜஸ்ட் நான் ரெட்டில் ஒயிட் ஒயர், அதாவது ரெட் கலர் ஒயரில் இல்லை ஒயிட் கலர் கோடு போட்ட அந்த ஒயர் அப்படின்னாவே எண்டு டு எண்டு அதங்களே போகும். அதனால தான் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பின் நிறைய வரும். இதை பேஸ் பண்ண வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இஎம்எஸ்சிசியு நம்ம அந்த மாதிரி டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கன்சர்ன் காம்பவுண்டோட பின்னை ஷார்டன் பண்ணிடுவோம். நம்ம உடனே இவ்வளோ தான் நினச்சிடக்கூடாது. இந்த கான்செப்ட் தேவையானதுனால நான் ஷார்டன் பண்ணியிருக்கேன். இது 2 கூடிய வீடியோ பண்ணி வச்சிருந்தீங்களா, அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அடுத்து ஹார்னோட பவர் லைனுங்க. ஹார்னோட பவர் லைன் ஃபியூஸ் 2ல் இன் ஆகிட்டு ஃபியூஸ் 2ல் அவுட் ஆகிட்டு கீழேருந்து அவுட் ஆகுறீங்களா, அது ரெட்டில் வயலட் ஒயர் மூலமாக ஃபியூஸ் 5க்கு போகும். ஃபியூஸ் 5ல் இருந்து வயலட் ஒயர் மூலமாக ஹார்னுக்குரிய பாசிட்டிவ் போகும். இந்த பாசிட்டிவ் கிடைச்சாங்க இருக்கும். நம்ம எப்போ தான் சுவிட்சை வந்து லாக் பண்ணுறோமோ அப்போ மட்டும் மைனஸ் கிடச்சிரும். அப்போ கிடைக்கும் போது ப்ளஸ்ஸு மைனஸு கிடச்சிருச்சுன்னா ஆர்என் ப்ளோ ஆகும். இப்போ சைட் ஸ்டாண்ட் சுவிட்சோட பவர் லைன் பார்க்கலாங்க. பின் நம்பர் 2 பிளாக் ஒயரு, அது நெகட்டிவ் கனெக்டில் இருக்குது. பின் நம்பர் 1 இதுக்குரிய பாசிட்டிவ் எங்கேருந்து வரும்னா இஎம்எஸ்சிசி இருக்குங்களா, இதோட பின் நம்பர் 17ல் க்ரீன் ஒயர் மூலமாக சைட் ஸ்டாண்ட் சுவிட்சுக்குரிய பாசிட்டிவ் கிடைக்குங்க. அடுத்து நியூட்ரல் சுவிட்சுங்க. நியூட்ரல் சுவிட்சில் பின் நம்பர் 2 நெகட்டிவ், அது கனெக்டாக இருக்குது பிளாக் ஒயர் மூலமாக. ஒயரோட கலர் கோடு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்குரிய பாசிட்டிவ் எங்கேருந்து வரும்னா இஎம்எஸ்சிசி இருக்குது இல்லைங்களா, இதோட பின் நம்பர் 2 ப்ரௌனில் பிளாக் ஒயர், இது மூலமாக தாங்க பாசிட்டிவ் இந்த நியூட்ரல் சுவிட்சுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு கிளட்ச் சுவிட்சு. கிளட்ச் சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பின் நம்பர் 1 பிளாக், அதாங்க நெகட்டிவ் கனெக்டடாக இருக்குது. பின் நம்பர் 2 ப்ரௌனில் ப்ளூ, இதுக்கு பாசிட்டிவ் எங்கேருந்து வரும் அப்படின்னா கிளட்ச் சுவிட்ச் பின் நம்பர் 4 ப்ரௌனில் ப்ளூ ஒயர் மூலமாக இந்த பின் நம்பர் 2ல் கனெக்ட் ஆகுதுங்க. இப்போ பவர் லைனாக பார்த்துட்டிங்களா, இந்த 3 லைனுக்குரியதை பாசிட்டிவ் இஎம்எஸ்சிசிலேருந்து தான் வருது. முன்னாடி வண்டியில் வச்சே பார்த்துருப்பீங்க, சைட் ஸ்டாண்ட் போடும்போது இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் ஆகுது. அதாவது இஎம்எஸ்சிசிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் இந்த நெகட்டிவில் ட்ராப் ஆகுது. இது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளட்ச் அமுத்திட்டு ஃபஸ்ட் கீர் போட்டிருப்போம், அதே சமயம் சைட் ஸ்டாண்டும் போட்டிருப்போம். அந்த கண்டிஷனில் ப்ளஸ்ஸு இந்த நெகட்டிவில் ட்ராப் ஆகிட்டு இருக்கும். உடனே இந்த இஎம்எஸ்சிசி டிடெக்ட் பண்ணிவிட்டு பின் நம்பர் 16, பின் நம்பர் 13, பின் நம்பர் 5 இதுக்குரிய கன்சர்ன்
லைனை பண்ணி விட்டுரும். பின் நம்பர் 16 பார்க்கும்போது இக்னிஷன் கையிலங்க ஈஸியாக இருந்தாங்க இந்த இக்னிஷன் கையில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சிக்னல் போகுது. ஈஸி என்ன பண்ணால் இந்த சிக்னலை வந்து டவுன் பண்ணிடுங்க. பின் நம்பர் 13 ஃபியூல் பம்பு, அதாவது ஃபியூல் பம்ப்னா ஃபியூல் பம்போட ரிலேங்க, அதுக்கு போகிற நெகட்டிவை ட்ரிகர் பண்ணாது. அப்புறம் பின் நம்பர் 5 ஃபியூல் இன்ஜெக்டர், அதுக்கு போகிற நெகட்டிவை டவுன் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி டவுன் பண்ணுறதுனால நம்ம இன்ஜின் ஆன் ஆகும், ஆனால் உடனே ஆஃப் ஆயிரும். இதனால தாங்க நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டு வச்ச மக்களே நம்ம கீர் போட்டாவே வந்து இன்ஜின் ஆஃப் ஆயிடுது. இன்னொன்றுங்க, நாம் இந்த மாதிரி பண்ணும்போது ECU நியூட்ரல் சுவிட்சையும் கன்சிடர் பண்ணிக்கும், கிளச் சுவிட்சையும் கன்சிடர் பண்ணிக்கும். என்கேஜ் பண்ணும்போது அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதே சமயம் சைட் ஸ்டாண்ட் சுவிட்சையும் பார்த்துட்டு தான் இந்த 3 லைன் டவுன் பண்ணும். இதனால தான் இன்ஜின் ஆஃப் ஆகுது. அப்போ நமக்கு தெரிஞ்சதாங்களே, ஒரு இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகுனா ஏர், ஃபியூவல், ஃபயர் தேவை. ஏர் வந்து த்ராட்டில் பாடி மூலமாகவும் ஐடியல் கண்ட்ரோல் மூலம் அக்சஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஃபியூவலையும் ஃபயர் தாங்க அவங்க கட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சைட் ஸ்டாண்ட் போட்டிங்க, கிளச் ஃபஸ்ட் கியர் போட்டிங்க, ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணால் இந்த கண்டிஷனில் ஸ்டார்ட் அவுட்டு, அதாவது ஆக்ஸில் இருக்குதுங்களா, அதுக்கு ஒரு நெகட்டிவ் இந்த EMSCCயோட பின் நம்பர் 20 இருந்தாங்க, அந்த ஆக்ஸ் ஸ்டார்டருக்கு ஒரு நெகட்டிவ் போகும். இதுலேருந்து நெகட்டிவ் டவுன் பண்ணிடும். அப்போ ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணால் கூட ஸ்டார்ட் ஆகாது. இந்த ஆக்ஸிலேக்கு போகக்கூடிய நெகட்டிவ் இந்த பின் அவுட்டில் வருது இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இப்போ இந்த EMSCCயில் இக்னிஷன் கையில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சிக்னலோட பின் அவுட்டை காமிச்சிருக்கேன். ஃபியூவல் பம்போட லேக்கு போகக்கூடிய நெகட்டிவ் லைனாக பின் அவுட்டாக காமிச்சிருக்கேன். ஃபியூவல் இன்ஜெக்டருக்கு போகிற நெகட்டிவ் லைனாக பின் அவுட்டாக தான் காமிச்சிருக்கேன். இதை வண்டியில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக டயக்ராமாக அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கும். அதனால் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். டயக்ராம் பார்க்கும்போது என்ன விதங்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏதாவது ஐடி என்ன கமெண்ட்டில் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண இருக்குங்க. வண்டியில் வச்சு காமிச்சிட்டு அப்புறம் டயக்ராமாக காமிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அது இல்லாமல் ரீபான் கிளாஸ் திட்டிங்கனால மேக்ஸிமம் ஒர்க்கு நாமளே பார்த்துடலாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணுறீங்க, டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கமெண்ட்டில் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.